என்ஓசி எப்படி கொடுத்துருவான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில்? கொடுக்க மாட்டானே. அவனுக்கு தேவையான செட்டில்மெண்ட் பண்ணாதானே கொடுப்பான். வீடு கொடுக்க போய் கியூ நின்றுந்தாங்க முனிசிபாலிட்டியில். அதுல கொடுக்கணும் ஒரு 100 பேருக்கு மேல கொடுக்க முடியாது. 10,000 பேருக்கு ஏன் பங்கு கொடுக்குற? பிற கஷ்டத்துக்கு ஒரு 1000 ரூபாய் ஒரு ஓட்டு கொடுத்தா என்ன ஆகுது? பெரிய சந்தோஷம் தான். நான் ஓட்டு போட்டு தானே நீ ஜெயிச்சுக்கிறது. என்னென்ன பிரச்சனை இருக்குது 15 நாள்ல சால்வ் பண்ணணும். நாங்க பண்ண வைக்குவோம். நம்ம வல்லர் சாமி வந்து அருமையா செஞ்சிருந்தாரு. எதுக்கு காங்கிரஸ் விட்டு போனாரு அவரே சொல்லுவாரு, நாங்களும் சொல்லுவோம். நம்ம ஓட்டு போட்டுருமா? எல்லாமே ஓட்டு போட்டுருமா? இந்த மாதிரி நிலைமை மாத்திடணும். எப்பா இந்த ஜேடிஎஸ் பேண்ட்ல வா, உனக்கு எம்பில இருந்து மினிஸ்டர்ல இருந்து சப்போர்ட் வருவாங்க. குட்சியோ குப்பமோடோ இது நம்ம ஊருகா. நம்ம தான் அதை பார்த்துக்கணும், நம்ம தான் அதுக்காக சண்டை செய்யணும். அரசியல்வாதிகள் மக்களிடம் ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்ற பின்பு மக்களுக்கு என்ன கைமாறு செய்தார்கள்? இன்றைய அரசியல்வாதிகள் மக்களை ஏமாற்றுவதில் கை தேர்ந்தவர்களாகி உள்ளனர். மக்களுக்காக ஒதுக்கப்படும் அனைத்து நிதிகளையும் அவர்களின் சுயநலத்திற்காக சூறையாடி மக்கள் நலனில் துளி கூட அக்கறை காட்டாமல் அரசியல் நடத்துபவர்களை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து புறக்கணிப்போம். அந்த கட்சி இந்த கட்சி என்று ஓட்டு போட்டு நீங்க என்ன பலன் கண்டீர்கள்? வெறும் 1000 ரூபாய்க்கு உங்களை விலைக்கு வாங்கும் அரசியல்வாதிகளுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வருகின்ற நகரசபை தேர்தலில் ஜேடிஎஸ் கட்சி 35 வார்டுகளிலும் போட்டியிட்டு இழந்த நமது உரிமைகளை ஒற்றை குரலோடு மீட்டெடுப்போம். தங்கவயல் முழுவதும் ஜேடிஎஸ் கட்சியில் பூத் கமிட்டி கூட்டங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் வார்டு எண் 16 எம்எல் பிளாக்கில் மிக எழுச்சிகரமாக நடைபெற்றது. இந்த பூத் கமிட்டி கூட்டத்தை தலைமையேற்று நடத்தினார் தங்கவயல் ஜேடிஎஸ் நகர தலைவர் திரு லியோ அவர்கள். அதுக்கு ஒரு யங்ஸ்டர் எங்களுக்கு தேவை. அந்த யங்ஸ்டர் இருந்தா தான் அந்த ஏஜ் குரூப். எங்களுக்கெல்லாம் வயசாச்சு. ஆக்சுவலா எனக்கு 56 வயசு. நானும் வந்து 94ல இருந்து ஓட்டு போறேன்னா நாங்க நிறைய எம்எல்ஏ பாத்துக்கிறோம். எந்த எம்எல்ஏ செஞ்சாங்க, எந்த எம்எல்ஏ செய்யறாங்களா இல்லையா, என்னதான் ஊழல் ஆயினுக்குது, முனிசிபாலிட்டி என்னதான் நடந்துனுக்குது, எல்லாமே நாங்க பார்த்துட்டே தான் ஆகுது. இல்ல அதெல்லாம் வெளியே வரணும் அப்படின்றதுனால தான் இதை ஏத்துக்குன்னு ஒரு பெரிய டீமே இருக்குது. இப்போ கேஜிஎஃப்ல வெளிவராத டீம். மைக்கு பிடிச்சி பேசினா மட்டும் போதாது. மைக்கு பிடிக்கிறவங்க எல்லாம் தலைவர் கிடையாது. எனக்கு மைக்கு பிடிச்சி பேசவே தெரியாது. ஆனா எல்லா விஷயமும் தெரியும். ஒட்டுமொத்தமா அழிஞ்சிட்டு இருக்குது. இந்த கேஜிஎஃப் அழிச்சுனுக்குறாங்க. எவ்வளவு ஊழல், எல்லாம் ஊழல். ஒரு வார்டுலயும் ஊழல் இருக்குது. ஒரு எம்சியும் ஊழல் பண்ணிக்கிறாங்க. 1 கோடி ரூபாய் கிட்ட ஒரு வார்டுக்கு சாங்ஷன் ஆகுது. 100 லட்சம் ரூபாய். எல்லாமே ஜிஎஸ்டி பில்லு, ராங் பில்லுங்க. ஒட்டு மொத்தமா கிளீன் பண்ணல, தேவையானது ஒதுக்கி செய்யல. எம்சினா யாரு? எம்சினா பா ட்ரைனேஜ் எல்லாம் கிளீன் ஆகுதாப்பா? எல்லாமே கிளீன். லைட் இருக்குதா? குழா வசதி பண்ணி கொடுத்துக்கிறீங்களா? ரோடு வசதி எல்லாம் கரெக்ட் ஆகுதாப்பா? கேட்டு வாங்க வேண்டிய வேலை தான். போர் கரெக்டா வேலை செய்தாப்பா? இதுதான் இப்பெல்லாம் மாறி போச்சு. ஒரு எம்சி ஆனவனா ஒரு 20 லட்சம் ரூபாய் கார்ல வராது. டே வாடா டே செய்டான எங்க காலத்துல. அப்போ நானே சொன்னேன், பெரியவங்கலாம் இருக்கிறாங்க அதனால சொல்றேன், இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அப்பதான் என்ன பண்ண, ஏய் வாடா டே கிளீன் பண்றா டே அப்படின்னு எம்சியை. இப்ப சொல்லிடுங்க பார்க்கலாம். எல்லாம் பணம் பயங்கரமா இருக்குது. யாருக்குமே தெரியாது. முனிசிபாலிட்டினா என்னன்னு தெரியாதுங்கிறாங்க ஜனங்க. ஒரு எலெக்ஷன்னா ஒரு ஃபெஸ்டிவல் ஆயிடுச்சு. ஜெகஜோதியா இருக்காங்க பாரு யூத்துங்கெல்லாம். ஒரே குஷி தான் இன்னைக்கு. ஒரே ஓட்டம் தான். புதுசா யாருன்னா வந்தாங்கன்னா ஒரு கோயிலுக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துட்டா கை தட்டு தான். ஒரே ஜெகஜோதியா இருக்காங்க. என்னதான் ஆகுது? என்ன ஆயினுக்குது கேஜிஎஃப்ல? ஒட்டுமொத்தமா ஊழல் நடந்துனுக்குது. நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். 5 வருஷத்துல அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 லட்சம் ரூபாய் டச் பண்ணி உங்களை காமிச்சு வாங்கி போறாங்களே. அந்த அளவுக்கு வேலை இருக்கா இந்த வார்டுல? 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த வேலை. இந்த ரோடு போடணும்னா முனிசிபாலிட்டி போட்டு எம்சி போறது இல்ல. எம்சி சொல்லணும் எனக்கு ரோடு போட்டு கொடு, குழா போட்டு கொடு, இதை போட்டு, இவ்வளவுதான்.
உங்களுக்கு சின்ன சின்ன வேலை செய்ய வேண்டியதெல்லாம் நீ செய்ய வேண்டியது தானே. இன்னும் நிறைய பேச வேண்டியது. இது கோர் கமிட்டி ஜஸ்ட் வார்டு கமிட்டிட்டு தான் நான் சரியா சொல்ல வரல. எல்லாமே நாங்கள் டாக்குமெண்டா வச்சுருக்கிறோம். ஒரு வார்டுல இருக்கிற விஷயமும் நாங்கள் தெளிவுபடுத்த போறோம். வில்லேஜ் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. 118 வில்லேஜும் கை தூக்குறாங்க. இப்போ ஜேடிஎஸ் தான் வேணும் அப்படின்னு. சிட்டியில மட்டும் மாறல. யாரும் வந்தாலும் அவர் மூஞ்சி பார்க்கணுமே, இவரை மூஞ்சி பார்க்கணும், இந்த தலைவர் இருக்கிறாரு, அந்த தலைவர் இருக்கிறாருன்னு. அப்படி இருந்தா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் ஓட்டு கொடுத்துட்டா எத்தி ஒரு 3 கேஜி கறி வராதுமா. புரியுதுங்களா? நம்ம பாட்டுக்கு அந்த டைமுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்துச்சு, வீட்டுக்கு 4 ஓட்டு காசு வந்துச்சுன்னு வாழ்ந்துருந்தா இந்த பசங்களுடைய நிலைமை என்ன வருது? மோசமான நிலைமையில போயினுங்குது. அந்த டைமுக்கு நீங்களே ஒரு நல்ல கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி அட்பா நீ ஊழல் பண்றது அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு நீ மட்டும் பணக்காராயி ஒட்டுமொத்தமா அந்த டைம்ல காசு கொடுத்த இல்லையா போங்கன்னு ஆயிட்டா. எவ்வளவு விஷயம் இது முனிசிபாலிட்டிக்குள்ள உங்களுக்கு ஒரு வீட்டு உள்ள சப்போர்ட் பண்ண வேண்டியதெல்லாம் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு ஊழல் ஆகிக்குது. நெக்ஸ்ட் மீட்டிங்ல ஃபுல்லா சொல்லுவேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டுமா, 60 கோடி ரூபாய் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் முனிசிபாலிட்டியில கொடுக்கணும். 60 கோடி 1 ரூபாய் கூட கொடுக்கல யாருக்கும் ஸ்காலர்ஷிப். ஐடிஐ படிக்கிறவங்க 4000 கொடுக்கணும், இன்ஜினியரிங் படிக்கிறவங்க 10,000 கொடுக்கணும், 20,000 கொடுக்கணும். எங்க கொடுத்தாங்க அவங்களுக்கே தெரியாது. எனக்கு ஒரு சின்ன பையன் எனக்கு தெரிஞ்சா தலைவர்களுக்கெல்லாம் தெரியாதா? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் மீடியா சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் பானு எல்லா விஷயம் இருக்குது. அதுல மைக்க பிடிச்சி பேசிட்டா போவாது. எல்லா கதைகளும் சொல்லிட்டு ஆகுறது இல்ல. 24 வருஷமா நான் ஒரு 5000 ஸ்டூடெண்ட் வெளியே போய்க்கிறாங்கன்னா எங்களுக்கு அதை சொல்ல தெரியாதா? விஷயம் தெரியாதா? பேச தெரியாதா? பேசுறவெல்லாம் கேட்டவனா பேசுறவனா நடைமுறையில வழி மடிச்சு காட்டு. இந்த ஏரியாக்கு எவ்வளோடா சாங்ஷன் ஆகிது, என்ன ஆகிக்குது, ஏதாக்குது எடுங்கோ. என்ன வேலை பண்ணிக்கிறீங்க பாருங்க, கண்ணு எதிரிலே பாருங்க. கண்ணாடி மாதிரி வைக்கலாம் அந்த காசுக்கு ஏரியாவை. எல்லா வேலையும் அவன் தான் செய்யணும். எம்சி உனக்கு ஆதார் கார்டு இல்லையா, ரேஷன் கார்டு இல்லையா, என்ன வேணும், கேஷ் இல்லையா, இன்கம் நீ போக கூடாது. அதுதான் எம்சியோட வேலை. தண்ணி வரலன்னா உடனே ஓடிடணும். வரல இங்க இப்படி அப்படி சுத்தமா வைக்கணும், பெருக்கி வைக்கணும்ன்ற அளவுக்கு இருக்குது. எல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் பில்லு போட்டு ஏத்துன்னு போயிட்டா நம்ம என்ன பண்றது? யாரோ ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சு கூட கேட்டு பாருங்க. சும்மா முனிசிபாலிட்டியில போயிட்டு ஆர்டிஐ ரைட் டு த இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. யாருன்னா நீங்க கூட போய் கேட்கலாம். என்ன நான் வாங்கிக்கிறேன் முனிசிபாலிட்டியில எங்க வார்டை காமிச்சு எவ்வளவு அமௌண்ட் வாங்கிக்கிறேன்னு கேட்டு கொஞ்சம் ஓட்டு சொல்லும் பார்க்கலாம். அமைய மாட்டாங்க. அந்த டைமுக்கு வந்தாங்க, பெரியவங்க சொல்லிட்டாங்க. சில பேர் அப்படிதான் ஆயிட்டுக்கிறாங்க. ஒரு பெரியவங்க யாருன்னா அவர் சொல்லிட்டா நாங்கள் ஓட்டு போட்டுருவோம், அவர் சொல்லிட்டா ஓட்டு போட்டுருவோம், அவர் சொல்லிட்டா ஓட்டு போடுறோம். ஏன் ஓட்டு போடணும்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் இந்த இதுக்கு ஒரு பவர் இருக்குது? இப்போ ஒரு கர்நாடகால ஆட்சி பண்றது யாரு? காங்கிரஸ். அதை விட்டா பிஜேபி, அதை விட்டா ஜேடிஎஸ். இது 3 தானே. 3 விட்டு யாரும் ஆட்சி பண்றாங்களா? அப்போ அதுல யாரு பெஸ்ட் அப்படின்னா, நீ வாங்குற இப்ப 1200 ரூபாய் பென்ஷன் கொடுக்குறவர் யாரு? குமாரசாமி தானே. ஃப்ரீ சைக்கிள் கொடுத்துருந்தாங்க, எங்க போச்சு? நாளே அவருக்கு பட்டா மாடி கொடுத்தீங்க, எந்தெந்த வீடுக்குதோ நான் வாங்கி பண்ணி கொடுக்குறேன். என்ஓசி எப்படி கொடுத்துருவான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில்? கொடுக்க மாட்டானே. அவனுக்கு தேவையான செட்டில்மெண்ட் பண்ணாதானே கொடுப்பான். அதெல்லாம் சும்மா அப்படியே ஆளுக்கு ஒரு 5000 10,000 பேருக்கு ஃப்ரீ ஹவுஸ் கொடுக்குறான்ப்பா, எல்லாருக்கும் வீடு கொடுக்குறேன்ட்டு போய் கியூ நின்றுந்தாங்க முனிசிபாலிட்டியில். கூட சேர்த்து எங்கள் வீட்டுக்காரையும் போய் நின்று தான் இருந்துச்சு. யாருக்கு வந்துச்சு வீடு? அதில் கொடுக்குறோம்னா ஒரு 100 பேருக்கு மேலே கொடுக்க முடியாது. 10,000 பேருக்கு ஏன் ஃபார்ம் கொடுக்குற? அதோட இப்போ போய் ஏரியாவில் போட்டு ரொம்ப மோசமாக இஞ்சி ஊந்துக்கிறோம். அவளுக்கு போட்டு இருந்தா உங்களுக்கு ஒரு வீடு கொடுக்குறேன்னு சொல்லு. எல்லாருக்கும் ஏன் ஃபார்ம் கொடுத்துருக்குற? எல்லாம் பில்டப் தான். பணம் நம்மளுக்குன்னா வீட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தா நம்மளுக்கு ரொம்ப குஷி தான். உண்மை இருக்கிற கஷ்டத்துக்கு ஒரு 1000 ரூபாய் ஒரு ஓட்டு கொடுத்தா என்ன ஆகுது? பெரிய சந்தோஷம் தான். ஆனால் அந்த டைமுக்கு தான் அந்த 5 வருஷம் நம்ம யோசிக்க மாட்டோம். அதில் யோசிக்கணும். அவங்க பட்டை யாருமே கொடுக்குறது இல்லை. நான் ஒரு பணம் தான். நம்ம எதுவும் வாங்குறோன்னா நல்ல கேண்டிடேட்டு சூஸ் பண்ணி தம்பி வராங்க அது செய்யலான்ற மாதிரி ஆளுங்களை பண்ணுவோம். ஐயோ சார் வாங்க சார் இல்லை சார் அப்படின்னு கெஞ்சாதீங்க எம்சிங்க கிட்ட. அதுக்காக ஓட்டு போடுறோம். உன்னுடைய ஓட்டுகால தான் ஜெயிச்சுக்கிறது. நான் ஓட்டு போட்டு தானே நீ ஜெயிச்சுக்கிறது. நீ செய்ய ஃபஸ்ட்டு பாருங்க. என்னென்ன கீழ்ட்டு யாருன்னா பெரியவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயம் தெரியும். முனிசிபாலிட்டியில் என்னென்ன கொடுக்குறாங்க பாருங்கப்பா. கொஞ்சம் என் பொண்ணு செகண்ட் பீஸ் படிக்குது, லேப்டாப் கொடுத்துக்கிறாங்களா பார்ப்பா. கீதா இல்லையா, ஸ்கீம்ல கீதா இல்லையான்னு பார்க்கணும். அவ்வளோதான். கட்டாத 50,000 ரூபாய் கொடுக்குறான். எதுக்கு? ஒரு சின்ன கடை வச்சுக்கோமான்ட்டு. யாருன்னா வாங்குறீங்களா? 50,000 ரூபாய் 1 லட்ச ரூபான்னு கொடுக்குறான். அதை வச்சு நம்ம சின்ன வீட்டிலேருந்து கூட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. யாரு கொடுக்குறான்? அவன் தெரிஞ்சவங்க மட்டும் அதை படின்னு போயினே தர்றாங்க. யாருக்கிட்டே வந்து விஷயத்த சொல்றது இல்லை.
இதுதான் உண்மை. அதனால் நல்லா புரிஞ்சுக்கிறோம். அடுத்த மீட்டிங்கு கண்டிப்பாக எல்லா விஷயமும் முக்கியமான விஷயத்தெல்லாம் வெளியே வரும். இப்போதுக்கு பிரகாஷுக்கு நிறையா விஷயம் நான் கேட்கும்போது பல ஒரு கோணத்தில் அவர் ஆன்சர் பண்ணார். இப்போ நான் ஒரு பிளான் போட்டு வச்சுக்கிறோம், 35, 25, 23 ஒரு பிளான் போட்டு வச்சுக்கிறோம், ஒரு வார்டில் செய்யணும் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 சொல்லிட்டாரு. எதுக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் ஒரு நல்ல சின்ன பையன், ஒரு யங்ஸ்டராக ஒரு ஆக்டிவாக நான் பண்ணோம், இது பண்ணோம், அது பண்ணோம், ஏரியாஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு மறுபடியும் எப்பா இந்த ஜேடிஎஸ் பேண்டில் வா, உனக்கு எம்பியிலேருந்து மினிஸ்டர்லேருந்து சப்போர்ட் வருவாங்க. இது ஒன்றுமே இல்லாத நம்ம போயிட்டு ஏதோ ஒரு இனி பண்ணி இப்படி நின்றுனா வராது, கேட்க முடியாது. நீ இப்போ என்ன கேட்டால் என் பின்னாடி பல இது இருக்குது, யாரா நீ பேசுறதுக்கு அப்படின்னா உனக்குன்னு ஒரு பவர் வேணும். அந்த பவரை வச்சுக்கினா நீ எதனா பண்ணலாம், நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். சூப்பராக சரியா செஞ்சுக்கிறான்டா, அடுத்த முறை அவன் எல்லாம் செஞ்சுக்கிறான், போன யாரும் வேணான்னு அந்த அளவுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணணும். வார்டு முழுக்கும் ஹையஸ்ட் ஓட்டில் ஜெயிக்கணும். நான் போடுற சட்டத்துக்கு வந்து நம்மளது ஆஃபீஸு பழைய ஃபுட் ஆஃபீஸ்க்குது எல்லாமே அங்கே உங்களுக்கு வேலை ஆகும். 35 கேபின் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு கேபின்லேயும் என்னென்ன பிரச்சனை இருக்குது 15 நாளில் சால்வ் பண்ணணும். நாங்கள் பண்ண வைக்குவோம். ஒட்டுமொத்த பில்லாச்சா லிஸ்ட்டில் போடு, ஏரியாவில் ஆஃபீஸ் பண்ணிக்கிறோம், அங்கே ஓட்டு, தைரியம் தான் ஒட்டு. அது நம்ம ஜெயிக்க வச்சிட்டா ஒட்டி தான் ஆகணும். நீ இல்லைன்னா எல்லாமே நாங்கள்லாம் சைன் பண்ணி தூக்கிடுவோம். அதுக்கு மக்கள் கொஞ்சம் யோசிங்க. நான் சொல்கிறது நம்மளாம் நம்மகிட்டையும் போகலாம். ஏதோ ஒரு சின்ன பையன் வந்து கட்டிட்டு போகிறான், இவர் கூப்பிட்டாரு, அதனால நாங்கள் வந்தோம், இவர் சொன்னார் போனோம். அதை விட்டுட்டு யோசிங்க, கரெக்டு பண்ணலாமே செய்யலாமே அப்படின்னா அடுத்த மீட்டிங் கண்டிப்பாக எல்லாம் சேர்த்து இந்த வார்டு ஃபுல்லாக ஒரு மீட்டிங் நடத்த போகிறோம். அப்போது பல விஷயம் உண்மையாக வரப்போகுது. நம்ம வல்லர் சாமி வந்து அருமையாக செஞ்சிருந்தாரு. எதுக்கு காங்கிரஸ் விட்டு போனார் அவரே சொல்லுவார், நாங்களும் சொல்லுவோம். எப்படி ஊழல் பண்ணுறாங்க, எது ஒரு லைட்டுங்களில் கூட ஊழல் பண்ணுறாங்க, எவ்வளோ எல்லாமே 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது, கோடி தான். எல்லா கூடயும் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டு போட்டுருமா, எல்லாமே ஓட்டு போட்டுருமா, இந்த மாதிரி நிலைமை மாற்றிடணும். பேசுவோம். உண்மையான விஷயம் வெளியே வரும்போது எல்லா யங்ஸ்டரும் கை கொடுத்து விடும். பெரியவங்க முக்கியமாக தாய்மாருங்க எல்லாரும் வந்து கை தூக்குனா இந்த வார்டை ரொம்ப சிம்பிளாக மாறும். இவ்வளோ நாள்